சுவாமிநாதன், அந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். கூட்டணி எப்படி இருக்க போகிறது, யார் அமைக்க போறாங்க அப்படின்றது தான். இப்போ மீண்டும் என்னன்னா, இப்போ எல்லாரும் கிட்டத்தட்ட என்னன்னா, இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னதெல்லாம் விஜய் தலைமையில் கூட்டணி அமையும், அதுதான் 2வது இடத்துக்கு இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களோட பேட்டியை பார்க்கிறப்ப திமுக கவர்மெண்ட் மீது ஒரு சாஃப்ட் அப்ரோச் எல்லாம் இருந்து, கிட்டத்தட்ட கரூர் விஷயத்துல எல்லாம் ப்ரோ கவர்மெண்ட் ஸ்டாண்டா தான் டிடிவி தினகரன்லாம் எடுத்தாங்க. இப்போ மீண்டும் அமித்ஷா அவர்களோட சந்திப்பு தான் இப்போ மீண்டும் பழையபடி விவாதத்தை கிளப்பி இருக்கு. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, என்ன நடக்குது? இல்ல, விஜய் அவர்களை தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி அவர் 2வது இடமே வரலாம் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் பேசுற இடமா இருக்கலாம். திமுக கிட்ட மென்போக்க பன்னீர்செல்வம் அவர்கள் கையாளக்கூடிய இடமா இருக்கலாம். இது எல்லாம் தான் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் வாங்கி கொடுத்துருக்கு முதல்ல. ஏன்னா இவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இவர்கள் தொடர்ச்சியான ஒரு கருத்துருவாக்கத்தை பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது பாஜக தரப்ப உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கும் முதல் கட்டமா. இன்னொன்று செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காக்கு போவாங்கன்னு அதிமுக நிச்சயமா கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் பாஜக தரப்புக்கு ஓகே, இவர்களை அழைத்து பேசணும், ஏதோ ஒரு இடத்துல இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் நெருக்கடிய. ஏன்னா இன்னைக்கு அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்காங்க. வலுவான கூட்டணி அமைப்போம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சொன்னது மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய அவர்களால் கட்டமைக்க முடியல. அப்ப வலுவான ஒரு அதிமுகவை முதல்ல கட்டமைக்க வேண்டிய தேவை பாஜகவுக்கு இருக்கு. ஏன்னா அவர்கள் மணிசார் அவர்கள் குறிப்பிட்டதை போல, இதயசார் அவர்களும் குறிப்பிட்டதை போல, இன்னைக்கு அகில இந்திய அளவுல மு.க. ஸ்டாலின் அவர்களை பலவீனப்படுத்த வேண்டிய தேவை பாஜகவுக்கு இருக்கு. சோ அப்ப அது உள்ளூர்ல அவங்க மாநிலத்துல ஒரு நெருக்கடி கொடுக்கணும், முதல்ல அதிமுக ஒரு வலுவான கட்சியா இருக்கணும் அப்படின்னு பாஜக காய் நகர்த்துறாங்க. இதுல இன்னொன்று, செங்கோட்டையன் அவர்கள் இந்த பக்கம் நகர்ந்து அவர் தாவேக்கா பக்கம் போயிட்டதுனால எங்க இவர்களை கொஞ்சம் நம்ம ரொம்ப சாவகாசமா டீல் பண்ணா இவர்கள் தாவேக்கா பக்கம் நகர்ந்து விடுவாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பதட்டமும் இதுக்குள்ள இருக்கு. சுவாமிநாதன், நேரத்துல அமித்ஷா நீங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட், சாவாசமா டீல் பண்ணலாம்னு நினைச்சது தப்பா போயிடுச்சு. செங்கோட்டையன் விவகாரம்ன்றது இவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சுன்ற இடத்துல தான் அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருன்றீங்க. அப்ப நிச்சயம் செங்கோட்டையன் போன்று இவர்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது நிச்சயமா அது எதிர்மான நிலையை உருவாக்கும். ஏன்னா இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்களா இருக்கலாம், டிடிவி தினகரன் அவர்களா இருக்கலாம், அவர்கள் சார்ந்த அந்த முக்குளத்தூர் சமூக மக்கள் மத்தியில மட்டுமே கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக 8 தொகுதிகள்ல டெபாசிட் இழந்தாங்க. அதுல 5 தொகுதிகள் முக்குளத்தூர் கணிசமா இருக்கக்கூடிய பகுதிகள். கரெக்டா சொல்ல போனா திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், தேனி. இதுல தஞ்சாவூர் மட்டும் டெல்டா பெல்ட், மீதி 4 தென் மாவட்டங்கள். இந்த 5 தொகுதிகளும் முக்குளத்தூர் கணிசமா இருக்கக்கூடிய பகுதி. அப்ப பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்களை எல்லாம் இந்த பக்கம் உள்ள திரட்டலைன்னா, நயனா நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட, அவர் மாநில தலைவரா இருந்தாலும் இவர்கள் யாரோ இவங்க எல்லாம் பிரிந்து நின்றாங்கன்னா அல்லது விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா முக்குளத்தூர் ஓட்டு கணிசமான அளவுக்கு சேதமாகும் அப்படின்னு மதிப்பீடு பண்றாங்க. அவர்களை பொறுத்தவரை 2029 பாராளுமன்ற தேர்தல் முக்கியம். அதுக்கு 2026ல அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இருக்கணும். இதுக்குள்ள பாஜக இன்னொரு கணக்கு கூட போடுறாங்க சார். என்ன முக்கியமான விஷயம் கன்சிடர் பண்றாங்கன்னா, இங்க விஜய் பக்கம் டிடிவி தினகரன் அவர்களே ஒருவேளை நகர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோமே, அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்கல, நான் நகர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் டிடிவி தினகரன் பக்கம் இருக்காரு. அது போக இந்த அணில வீரியமா இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் எப்படியும் 2021 அமைதியா தான் இருந்தாங்க, 24ல அமைதியா தான் இருந்தாங்க, 26லயும் அவங்க அமைதியா தான் இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்ப அந்த 2 பேரா இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் அவர்கள ஓபிஎஸ் அவர்களை முதல்ல இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாலே முக்குளத்தோர் எதிர்ப்பு ஓட்டு ஓரளவு சிதையும். இவ்வளவு நாள் இருந்ததுக்கு பாஜக முயற்சி எடுத்தாங்கல்ல, ஒருவேளை இந்த இது வெற்றி அடையலைன்னா அதிமுக தானே சம்மதிக்கல, பாஜக முயற்சி தானே எடுத்தாங்கன்னு அது பாஜகவுக்கு பிளஸ் அமையும் அப்படின்னு கூட அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. தங்களுடைய அரசியல் லாபமும் இதுக்குள்ள பாஜகவுக்கு இருக்கு. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க ஒரு தனி கட்சியாக வருகிற பட்சத்துல அது அவருக்குமே ஒரு சாதகமான அம்சமா தான் இருக்குங்கிறதுனால அதை நோக்கியும் நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதுல தனி கட்சின்னு சொன்ன இடத்தில் திரு சுவாமிநாதன், அன்னைக்கு நடந்த கூட்டத்தை பார்க்கிற போது அவங்க தனி கட்சின்ற முடிவுக்கு எங்க வராங்க அப்படின்னா, அவங்க தனி கட்சி நாங்க ஏன் தொடங்க போறோம்னா, எங்களை நீங்க சேர்த்துக்கலன்னா நாங்க தனி கட்சி தொடங்கி 234 தொகுதிகளிலும் உங்களை தோற்கடித்து விடுவோம். குன்னம் ராமச்சந்திரன் அவர்கள் பேசுறாங்க. அதை ஓபிஎஸ் அவர்கள் என்டாஸ் பண்ணி சொல்றாங்க, அந்த பாவத்துக்கு எங்களை தள்ளிடாதீங்க, நீங்க எங்களை சேர்த்துக்கலன்னா நாங்க தனி கட்சி தொடங்கி உங்களை தோற்கடிப்போன்ற இடத்துக்கு தானே அவங்க நகர்ந்த மாதிரி இருந்தது. இப்ப திரும்பவும் என்டிஏக்காக போற மாதிரி புரிஞ்சுக்கணுமா? இல்ல அதுதான் நான் சொல்றேன் சார். அவ்வளவு தூரம் அவர்கள் பேசியதுனாலதான் இன்னைக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்க முடியுதுங்கிறேன். அவர்கள் தொடர்ச்சியா இந்த எதிர் மனநிலையில நாங்க எதுவும் செய்வோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதன் மூலமா தான் செங்கோட்டையனும் போயிடுறாரு, செங்கோட்டையனும் நகர்ந்து விட்டார். அடுத்து ஓபிஎஸ் போன்றவர்களோ டிடிவி தினகரன் போன்றவர்களோ விஜய் பக்கம் நகர்ந்துடக்கூடாதுங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வோட பாஜகவும் கையாளுது. அது இவர்களுக்கு குருவி உட்கார பணம்பலம் இருந்துச்சு கிராம பகுதிகளில் சொல்ற மாதிரி. செங்கோட்டையன் அவர்கள் நகர்ந்தது அவர் இணைக்கணும்னாரு.
அதற்காக அவர் தாவேக்கா பக்கம் போயிருக்க பின்பு இது பாஜக ஒரு அட்டம் எடுத்து பாக்குறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். நிச்சயமா இன்னொன்று, நீங்க இன்னைக்கு தாவேக்கா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பா பேசுங்க சுவாமிநாதன் ப்ளீஸ். இன்னைக்கு தாவேக்கா அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பா கூட இருக்கலாம். பட் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் திருக்கார்த்தியலுக்கு ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய படம், எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களுக்கு கூட அவர் படத்திற்கும் மேல பெரிய சைஸ்ல புஷியானந்த் படம் போட்டிருக்காரு. அப்ப அங்க போனா நம்ம எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்பது இவர்களுக்கு புரிந்திருக்கும். இப்ப களத்தில் எப்படி இருக்கிறது, நம்ம எந்த வகையான அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். நம்ம பேசக்கூடிய நேரத்துல ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் அளவுக்கு ஓட்டு வங்கி உள்ள ஒரு புதுச்சேரியில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவருடைய படத்தை பெரியதாக போட்டுவிட்டு தன்னுடைய படத்தை அதுக்கு கீழே போட வேண்டிய நிலைமையில தான் செங்கோட்டையன் அவர்கள். அதையெல்லாம் அவர்கள் பார்ப்பாங்கல்ல. இப்ப தேர்தல் சுவாமிநாதன் அனுபவம் பேசுது. 9 வருஷம் ஜெயிச்சவர், 9 முறை ஜெயிச்சவர் ஒரு கட்சிக்கு போனா யார போஸ்டர்ல போடணும், எப்ப தலைமை சந்தோஷப்படும்னு தெரிஞ்ச அனுபவம் பேசுதுன்னு கூட நினைச்சுக்கலாமே. அதையா நீங்க குறுக்கி பாக்குறீங்க? இல்ல அதுல என்ன இல்ல, அதுல பொதுச் செயலாளரோட அதிகாரத்தை அவருக்கு தாவேக்கா காட்டியிருக்கு, அதிமுக காட்ட தவறிடுச்சுங்கிற. ஓகே, பேசலாம். மணி, இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுங்க. தினகரன் அவர்கள் நாங்க என்டிஏல தான் இருக்கோம். முதல்ல அவர் சொன்னது எங்களுக்கு எங்க பங்காளி சண்டையெல்லாம் நாங்க அப்புறமா பார்த்துப்போம், எங்களுக்கு திமுக தான் எதிரி, நாங்க என்டிஏல இருக்கோம்னு சொன்னாரு. ஆனா இபிஎஸ் அவர்கள் ஏத்துக்கல. அப்புறம் தான் ஒரு கண்டிஷனை மாத்துறார். ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்தித்தா பாக்கியம் தான் சொன்னார். அவர் நான் என்டிஏல தான் இருந்தார். அப்பெல்லாம் ஒரு புறக்கணிப்பு மாதிரி தெரிஞ்சது ரெண்டு பேருக்கும். இப்ப திடீர்னு அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் என்டிஏ கொடுக்குறது? திடீர்னு ஞானோதயம் வந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிஜேபி தொட்டதெல்லாம் தவறாக தான் முடிஞ்சுது. இந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் அவங்க ஏதோ கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. மற்ற ஸ்டேட்லலாம் வெற்றிகரமான வியூகங்களை வகுக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார். பட் இப்போ கடைசி நேரத்தில் செங்கோட்டையன் வெளியேறிய பிறகு, பீகார் எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு அவர்கள் ஓபிஎஸ்ஸை அழைத்து பேசியது என்பது ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவங்க பண்ணணும்னு விரும்புகிறாங்க. ஏதோ ஓபிஎஸ் வெளியில் போய் அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி வெற்றி வாய்ப்பை சிதைக்கக்கூடாது, அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அது என்டிஏக்குள்ளே சாத்தியம்னு அவங்க நம்புகிறாங்க. ஐ திங்க் டிடிவியோட ஸ்டாண்டும் ஃபைனல் ஸ்டாண்டு நான் நம்பலை. அவர் நான் என்டிஏவை விட்டு வெளியேறி விட்டேன்னு சொன்னதை நான் இறுதி வார்த்தையாக நான் எடுத்துக்கல. ஓகே, அவரும் என்டிஏ கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வேறு சில நிர்பந்தங்கள் இவர்களுக்கு இருப்பதால் அதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்று நான் நம்புகிறேன். பேசலாம்.